பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்ல. இதற்கான வசனம் எங்கு இருக்கிறது அப்படின்னா, மத்தேயு 15வது அதிகாரம் 26வது வசனம் மற்றும் மார்க் 7:27. இந்த சம்பவத்தின் பின்னணியை நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 15:21 இயேசு கிறிஸ்து கெனசரேத்து விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசையை நோக்கி போனார். ஏன் தீரு சீதோன் பட்டணங்களை நோக்கி போனார் என்று சொன்னால், மார்க் 7:24 அதை பதிவு பண்ணுறாரு. ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து தன்னை ஒருவரும் அறியாதிருக்க விரும்பினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவருடைய விருப்பம் நிறைவேறலை. அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னா, மத்தேயு 15வது அதிகாரம் 22வது வசனத்தில் தீரு சீதோன் திசையில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று கூப்பிட்டாள். அப்போதுதான் ஏசப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்லன்னு சொல்லி யூஸ் பண்ணுறார். சரி, இந்த வார்த்தைக்கான பின்னணி என்ன? ஏன் ஏசப்பா இதை சொல்லணும்? இதற்கு முன்பாக கர்த்தர் எத்தனையோ ஸ்திரீகளை பார்த்து அவர் இந்த வார்த்தை எதுவுமே சொல்லாமல், சித்தமுண்டு சுத்தமாகு, நீ சுகமாயிரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு தான் ஏசப்பா சொல்லியிருக்கிறாரே தவிர வேறு எந்த வார்த்தையும் எந்த ஸ்திரீயையும் பார்த்து சொன்னதில்லை. ஆனால் இந்த கானானிய ஸ்திரீயை மட்டும் பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்னு சொல்கிறார். இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு காரணம் இருக்கிறது. இவள் மீது பரம்பரை சாபம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு நன்றாக தெரியும். அதற்கான வசனம் என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 9வது அதிகாரம் 25வது வசனம், கானான் சபிக்கப்பட்டவன் என்று நோவா காமுடைய மகனாகிய கானானுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். அந்த சாபத்தோடே இந்த கானான் கடந்து போகிறான். அவன் எங்கு போய் தங்குகிறானோ அந்த தேசம் கானான் தேசம் என்று அழைக்கப்பட்டது. சரி, இப்போது கானானுக்கும் சீதோனுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த ஸ்திரீயானவள் தீரு சீதோன் திசையில் இருக்கக்கூடியவள், அந்த தேசத்தில் இருக்கக்கூடியவள். ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட ஆதியாகமம் 9:24-25 கானான் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே, இரண்டுக்கும் சம்பந்தம் உள்ளதான்னு கேட்டால் கண்டிப்பாக இரண்டுக்கும் சம்பந்தம் உள்ளது. ஏன்னு சொன்னால், கானானுடைய தலைப்பிள்ளை தான் இந்த சீதோன் அப்படின்றத நம்ம நன்றாக புரிந்து கொள்ளணும். எப்படி கானான் போய் ஒரு தேசத்தில் தங்கி, ஒரு நிலத்தில் தங்கி அது கானான் தேசமாய் மாறினதோ, அதே போல் இந்த சீதோனும் தன் தகப்பனை விட்டு கடந்து போகிறான். ஒரு நிலத்தை தேர்ந்தெடுக்கிறான், அந்த நிலத்தில் தங்கி இருக்கிறான். அந்த நிலம்தான் சீதோன் தேசமாய் மாறி போனது. அந்த சீதோன் தேசத்தில் தான் இந்த கானானிய ஸ்திரீ இருக்கிறாள். இவள்தான் இயேசுவினிடத்தில் வந்து தன் பிள்ளைக்கு பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை வேண்டும் என்று கேட்கிறாள். இவளிடத்தில் தான் இயேசப்பா என்ன சொல்கிறாரு? பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்னு சொல்கிறாரு. ஆனாலும் இவள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு மத்தேயு 15:27 ஏசப்பாவை பார்த்து பேசுகிறாள். என்ன சொல்கிறா அப்படின்னு பாருங்களேன். மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. நான் உங்களுடைய பிள்ளையினுடைய அப்பத்துக்காக வரல, நான் வந்தது துணிக்கைக்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாள். அதை கர்த்தர் புரிந்து கொண்டு உடனே அந்த ஸ்திரீனிடத்தில் மனதுருகி ஏசப்பா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது, நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நேரமே அந்த ஸ்திரீ மகளிடத்தில் பிடித்திருந்த பிசாசு அவளை விட்டு புறப்பட்டு போனதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மேலும் பல ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.